Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல் மணி மார்க்கெட் மில்லியனர். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் மேனால் எதனால் பணம் சேர்த்தி ஒரு ரிச் மேன் ஸ்டேட்டஸை அடைய முடியறதில்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ரிச் மேன் புவர் மேன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர்த்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அவங்களோட ஹேபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது மூலயமா நாம் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வாடா, எப்படி இருக்க? இன்னும் ஆளே ஒரு டல்லாக இருக்க? நான் என்ன பெரிய பணக்காரனா உன்ன மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு ஏதோ இருக்கேன். என்னடா ரொம்ப விரக்தி அடைஞ்ச மாதிரி பேசுகிற? சரி உட்காரு. என்ன தான் பிரச்சனை உனக்கு? என்ன எல்லாம் ஒரே பண பிரச்சனை தான். எப்படி தான் சம்பாரித்து உன்ன மாதிரி பணக்காரனா வருதோ. என்னடா சொல்கிற? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம், ஒரே சம்பளம் தான் வாங்குகிறோம். இப்போ நான் மட்டும் பணக்காரன்ற? அதாண்டா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே தான் போகுதோ சுத்தமாக தெரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பணம் சேர்த்த முடியலேன்றது தானே? சரி, டெய்லி என்ன பண்ணுறங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான். அப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு. ஓகே, காலையில் எப்படி ஆஃபீஸ்க்கு வரேன்றதை சொல்லு பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமாக ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வரங்காட்டியும் போதும்னு ஆகிடுது. பாதி நாள் லேட்டாக தான் வரேன். எனக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கொஞ்சம் நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தால் தான் அந்த நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு சீக்கிரமாக பணம் சேர்த்த முடியும். புரியுதா? நீ சொல்கிறது சரிதான். நானும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, ஈவினிங் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் வெப்சைட் டிசைன் பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நல்ல புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே படுத்து தூங்கிடுவேன். என்னப்பா சொல்கிறேன்? கம்ப்யூட்டர் கிளாஸ் போறியா? கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் படிக்கிற வயசில் தான்ப்பா போவாங்க. இப்போ போய் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டாவது வீட்டுக்கு வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு மைண்டை ரிலாக்ஸாக பண்ண வேணாமா? இது நமக்கு சம்பாதிக்கிற வயசு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதனால் நம்மளால் எப்போயுமே ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லாம் கூட நான் பண்ணேன். நாம் 2 பேரும் சேர்ந்து தானே ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணோம். நீ என்ன பண்ண? ஷேர் மார்க்கெட்டா? ஐயோ, அதில் போட்டால் சீக்கிரமாக பணக்கார ஆயிரான்னு எல்லோரும் சொன்னாங்கன்ட்டு பர்சனல் லோனெல்லாம் போட்டு காசை கொண்டு போய் போட்டேன். மார்க்கெட்டு என்னடான்னா திடீர்னு கீழே விழுந்து நான் போட்டேன் அவ்வளோ காசும் போயிடுச்சு. அது ஒரே சூதாட்டம்ப்பா. அதில் போய் யார் பணத்தை போடுவா? அதுக்கு நான் சும்மா உக்காந்துட்டு ஜாலியாவது இருந்துட்டு போவேன். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அளவுக்கு மீறி பணத்தை போட்டு மாட்டிக்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். ஷேர் மார்க்கெட்டெலாம் நீண்ட கால முதலீடுன்னு சொல்லுவாங்க. சும்மா இன்றைக்கி போட்டு நாளைக்கு பணம் எடுக்கிறதெல்லாம் அதில் நடக்காது. நானும் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் என்னால் எவ்வளோ முடியுதோ அதில் மட்டும்தான் பணம் போடுவேன். எல்லா காசையும் கொண்டு போயெல்லாம் அதில் போட மாட்டேன். அது எப்படிப்பா? அங்கு சந்தையில் காசை போட்டுட்டு 10 வருஷம் 5 வருஷம் சும்மாவா உக்காந்துருக்க முடியும்? அப்புறம் அவசர செலவுகள்லாம் என்ன பண்ணுறது? அங்கேருந்து தானே எடுக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டை விட்டால் உங்கள்கிட்ட வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லையா? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு இல்லை வேறு எதுலேயுமே நீ இன்வெஸ்ட் பண்ணலையா? உன் ஃபினான்ஷியல் பிளான் எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். என்னது ஃபினான்ஷியல் பிளானா? என்னப்பா சொல்கிற? சம்பளம் வாங்கினோமா, செலவு பண்ணோமா, மீதி ஏதாச்சும் இருந்தால் சேர்த்து வைப்போமான்னு இருக்காமல் பிளானுக்குன்னு யாராவது போட்டுட்ருப்பாங்களா? நீ பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா முதல்ல ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். அதில் ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு உன்னோட தேவைக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒன்றுக்கும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்டில் போடுறதோ அந்த மாதிரி தப்பாக பண்ணவே கூடாது. இப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு பணம் இன்னும் தேவைப்படுதா இல்லை இருக்கிற பணமே போதுமாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். வாங்குகிற சம்பளம் செலவு பண்ணுறதுக்கே பற்ற மாட்டேங்குது. இதில் நான் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி எங்கே ஒன்றுக்கும் தனித்தனியாக காசு சேர்த்துறது? நீ முதல்ல சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணணும்னா மந்த்லி பட்ஜெட் போடணும்.
மந்த்லி பட்ஜெட் போட்டு முதல்ல நீ எவ்வளோ சேர்த்து வைக்கிறியோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி தான் எவ்வளோ செலவு பண்ண போகிற அப்படிங்கிற கணக்கு போடணும். மந்த்லி பட்ஜெட் தான் ஃபினான்ஷியல் பிளான் அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல் படிக்கட்டு. எங்கப்பா வீட்டு கடன் கட்டுறதுக்கே பாதி சம்பளத்துக்கு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் எங்கே மந்த்லி பட்ஜெட்லாம் போட்டு சேர்த்தெல்லாம் வைக்கிறது? பாரு 15 தேதி கூட ஆகல, அதுக்குள்ளே பாக்கெட்டில் 10 பைசா இல்லை. நானும் ஹவுசிங் லோனில் தான் வீடு வாங்கினேன். ஆனால் அந்த வீட்டை அதிக வாடகைக்கு விட்டுட்டு நான் இப்போது கம்மி வாடகை கூடிய ஒரு வீட்டில் இருக்கேன். இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, டியூ கட்டுறதுக்கு அந்த வீட்டிலேருந்து எனக்கு வாடகை வர்றதால எனக்கு இஎம்ஐ கட்டுறது ஈஸியாக இருக்குது. கார் கூட அதே மாதிரி தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு கார் யூஸ் பண்ணிவிட்டு மீதி டைமில் அதை கால் டாக்ஸிக்கு வாடகை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு அதிலேருந்து ஒரு இன்கம் வரும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ரிச் மேன் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ரிச் மேன் எப்பயுமே அசட்டை பை பண்ணுவாங்க. கடன் வாங்கினா கூட அதிலேருந்து ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு யோசித்து தான் கடன் வாங்குவாங்க. அப்போ வீட்டில் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கணுன்னா கூட நீ வெளியில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு வாடகைக்கு கொடுத்து அதிலேருந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்ல வரியா? இப்படி தான் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அத்தியாவசிய பொருட்களை நீ வாங்க போகிற அப்படின்னா அதுக்குண்டான பணத்தை முன்கூட்டியே பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ரெக்கரிங் டெபாசிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கணும். கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய் பொருளை வாங்கி வச்சுக்கிறோன்னா மாதம் அதை எப்படி நம்ம திருப்பி கட்ட முடியும்? இன்னொன்று, கடன் நீ வாங்குற அப்படின்னா கடன்கிறது நாளைக்கு நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்றைக்கே செலவு பண்ணுற மாதிரி அர்த்தம். ஒரு தடவை நீ கடன் வாங்கும்போதும் நாளைக்கு சம்பாதிக்கிற காசை இன்றைக்கி செலவு பண்ணிட்டு தான் நீ நினச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடனே வாங்க மாட்டேன். அதை நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சு முதலீடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பணத்தில் வாங்கணும். இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் நிறைய பொருள் ஆஃபரில் போட்டிருக்காங்க. மறக்காமல் போய் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கோ, நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். செம்ம ஆஃபர்ப்பா இது. நான் ஆஃபரில் எந்த பொருளும் எப்பயும் வாங்க மாட்டேன். நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன தேவையோ அதை ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்குவேன். அதை மட்டும்தான் நான் வாங்குவேன். அதையும் மீறி அது ஒரு நல்ல ஆஃபராக இருந்தால் நான் உடனே வாங்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உண்மையாலுமே அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத 1க்கு 3 தடவை நான் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் தான் அதை வாங்குவேன். இதுதான் என்னோடய ஆட்டிடியூடு. ஏன்னா ஆஃபரில் கிடைக்குதுன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பொருள் வாங்கி வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது சில டைமில் பயன்படாமையே போயிடும். ரெண்டாவது, ஆஃபருங்கிறதே அவன் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கிற பொருளை நம்ம தரையில் கட்டுறது தாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஆஃபரில் நீ எந்த பொருளுமே வாங்க மாட்டேன்னு சொல்கிற. போன மாதம் ஒரு ஃபோனை ஆஃபரில் வாங்கினேன்னு சொன்னேன், அதென்ன பொய்யா? நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா, ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன் இதெல்லாம் வாங்கணுன்னா முன்கூட்டியே அதை ஷார்ட் டேர்ம் கோடில் ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை ஏதாவது ஒரு வழியிலையோ பணத்தை சேர்த்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஆஃபர் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ அந்த பொருளுக்கு நல்ல ஆஃபர் வருதோ அந்த டைமில் எனக்கு விலை கம்மியாக கிடைக்கிறதால சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து வாங்கிடுவேன். புரியுதா? என்னப்பா ஏதேதோ சொல்லி என்ன ஒரு மாதிரி குழப்பிட்ட. நான் ரொம்ப தப்பு பண்ணுறேனோன்னு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. நானும் இதை சரியாக புரிஞ்சிக்காமல் கண்ணில் பக்கறப்பட்டதெல்லாம் வாங்க வேண்டியது, நினச்ச நேரத்தில் செலவு பண்ண வேண்டியது, இந்த மாதிரி பண்ணி நான் ரொம்ப கடனாளி ஆகிட்டேன். இனிமேலாச்சும் நான் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி என்னோடய லைஃப்பில் ரிச் மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நான் கூடிய சீக்கிரம் அடையிறேன். இவ்வளோ அறிவுரை நீ எனக்கு சொன்னது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.